எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாடிக்கையாளர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நீங்கள் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா வசூல், கடன் வழங்கு, இன்றைய வரவுன்னு 3 பக்கம் இருக்கும். இதில் கடன் வழங்கு பக்கத்தில் போய்ட்டு நம்ம வாடிக்கையாளர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வாடிக்கையாளர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா புதிய வாடிக்கையாளர் பக்கத்துக்கு போகும். இதில் சும்மா டேரெக்டாக சேமி கொடுத்தீங்கன்னா இதில் வாடிக்கையாளர் எண் மட்டும் கொடுத்தா போதும், வாடிக்கையாளர் கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீ இந்த ஒரு இதுலையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரைட் சைடில் வாடிக்கையாளர் பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் இருக்கிறது அந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது. அந்த ஆதார் கார்டில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர், வாடிக்கையாளர் எண், அவங்களோட அட்ரஸ்ஸு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பை டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிடும். எண், துணை எண்கிறது நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு கோடு வச்சுருப்பீங்க. அந்த கோடு ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 100, 100A, 100B அப்படின்னு நம்பர் கொடுக்கணுன்னா அதை துணை எண் யூஸ் பண்ணி அந்த ஏபிங்கிற நம்பர் கொடுத்துக்கலாம். வரிசை எண் அப்படிங்கிறது நீங்கள் காலையில் லைனுக்கு போகும்போது யாரை முதல்ல பார்ப்பீங்களோ அவங்களுக்கு 1, ரெண்டாவது பார்க்குறவங்களுக்கு 2 அப்படின்னு நீங்கள் கஸ்டமர் ஆர்டர், நீங்கள் என்ன ஆர்டரில் லைன் பார்க்குறீங்களோ அந்த ஆர்டர் வச்சுக்கிறதுக்கு தான் அந்த வரிசை எண். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் வேணும்னா குறுஞ்செய்தி அனுப்ப ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைன் வந்து நீங்கள் என்ன லைனுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இப்போ ஊர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஊர் இங்கேருந்தே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் கிரியேட் பண்ணுறீங்க. 10 பேர் கரூரில் இருக்காங்க, 10 பேர் நாமக்கல், 10 பேர் சேலம் அப்படின்னு போகும்போது நீங்கள் அந்த ஊர் பேர் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டமர் எந்த ஊர் அப்படின்னு மேப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே கரூர்னு ஒரு ஊர் இருக்குது, நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நிலவரம் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமானது. நிலவரம் ஆக்டிவ், இன்ஆக்டிவ், மிஸ்ஸிங்னு இருக்கும். புதுசாக கிரியேட் பண்ணும்போது ஆக்டிவ், மிஸ்ஸிங் மட்டும் இருக்கும். ஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா நார்மலாகவே ஆக்டிவாக தான் இருக்கும். இன்ஆக்டிவ் எப்போ கொடுப்போம் அப்படின்னா ஒரு லோன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் நம்மக்கிட்ட கடன் வாங்கலை, அவர் வந்து அந்த கடன் வழங்கு பக்கத்தில் அவர் பேர் தெரிய வேணாம்னு நினச்சோன்னா நம்ம அது இன்ஆக்டிவ் கொடுப்போம். மிஸ்ஸிங்கிறது அவர் கடன் ரன்னிங்கில் இருக்கும்போதே ஓடிடாது, திரும்ப வராது அப்படிங்கிறத நம்ம மிஸ்ஸிங்னு போடுவோம். தொழில் அதிகபட்ச கடன் தொகை 20,000 கொடுத்துட்டிங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே லோன் கொடுக்க முடியாது. இந்த 20,000ங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து தான் 20,000. முகவரி, மேப்பு, கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி லொக்கேஷன் ஷோர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடையாள எண், ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுனா இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நான் இப்போதைக்கு பேர் மட்டும் நான் கொடுக்குறேன். கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சமர்ப்பி கொடுத்தானா கிரியேட் ஆகிடும். சிவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறேன். சிவான்னு கிரியேட் பண்ணுறேன். அவருமே நான் கரூரில் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஊரில் போயிட்டு புதுசாக இன்னொரு ஊர் கிரியேட் பண்ணிடலாம். சேலம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஊரில் போயிட்டு கரூர்லேருந்து சேலம் மாற்றிக்கலாம். இப்போ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டோன்னா இப்போ 3 பேர் கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் இங்கே பேக் கொடுத்தீங்கன்னா எல்லா பேரும் கிரியேட் பண்ணிட்டு பேக் கொடுத்தீங்கன்னா எல்லா பேரும் இங்கே வந்துடும். இப்போது நான் வந்து கார்த்தி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன்னா அவரை டச் பண்ணி வாடிக்கையாளரை திருத்தணும் அப்படின்னா நீங்கள் வாடிக்கையாளரோட ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா திருத்து, நீக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ வாடிக்கையாளரை திருத்துறதுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் தள்ளி திருத்து அப்படின்னு கொடுத்துட்டு இவரோட வரிசை எண் 1 அப்படின்னு கொடுத்துக்கங்க. கீழே போயிடுச்சு. இவங்க 2 பேர்த்துக்கு 0 இருக்கிறதுனால அவங்க மேலே இருக்காங்க. ரெண்டாவதாக ராஜாவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா திருத்து, வாடிக்கையாளர் வரிசை எண் வந்து 2 அப்படின்னு கொடுத்துக்கங்க. மூணாவதாக இவரை பார்க்க போகிறீங்கன்னா வரிசை எண் 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3 பேர் இருக்கும்போது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 பேர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கும் கிரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரீஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீஆர்டரை நீங்கள் லைன் வாரியாவோ ஏரியா வாரியாவோ பண்ணிக்கலாம். இங்கே லைனை கிளிக் பண்ணிங்கன்னா லைனை கிளிக் பண்ணி ரீஆர்டர் கொடுக்கும்போது எல்லா கஸ்டமரும் தெரியும். இப்போது நீங்கள் இந்த ஆர்டரை மாற்றணுன்னா இவருக்கு 3, இவருக்கு 2, இவருக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு மாற்ற முடியும். 1 இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த ரீஆர்டர் பை ஸ்லைட் அப்படின்னு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களை மேலேயும் கீழேயும் தள்ளிக்கலாம். யார் ஃபஸ்ட்டு வைக்கணும், யார் செகண்ட் வைக்கணும்னு டிசைட் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதே ஆர்டரில் இங்கே வந்து ரீஆர்டர் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து வரவு பக்கத்தில் நம்ம ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணுறது, ஒரு கஸ்டமரை எடிட் பண்ணுறது, ஒரு கஸ்டமரை டெலீட் பண்ணோன்னா அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்டில் தள்ளி நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமரை டெலீட் பண்ணிட முடியும். இப்போது
இதே மாதிரி வாடிக்கையாளர் பக்கத்துலேயும் போயிட்டு நீங்கள் இதே ஆப்ஷனை பார்த்துக்கலாம். வாடிக்கையாளர் பக்கத்தில் அது பிரித்து காமிக்கும். ஆக்டிவில் யார் யார் இருக்கா, இன்ஆக்டிவில் யார் யார் இருக்கா, மிஸ்ஸிங்கில் யார் யார் இருக்கான்னு காமிக்கும். ஆக்டிவில் இருக்க கஸ்டமர் இப்போ பல்க் மிஸ்ஸிங்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ இதெல்லாம் வராது, இந்த காசெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சு பல்காக மிஸ்ஸிங் மூவ் பண்ணோன்னா இங்கே போயிட்டு பல்க் மிஸ்ஸிங் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிஸ்ஸிங்கில் இருக்க கணக்கு இனிமேல் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே பல்காக டெலிட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்கள் கான்டாக்ட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கான்டாக்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர் இருக்க கான்டாக்ட்ஸ் பூரா வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இந்த கஸ்டமரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பல்காக வந்து இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர்லாம் இம்போர்ட் ஆகிருக்கும். கஸ்டமர் ஆர்டர் இல்லாமல் இருக்கும். திரும்ப நீங்கள் இங்கேருந்தும் ரீஆர்டர் மேலே வந்து ரீஆர்டர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லைன் வாரியாவோ ஊர் வாரியாவோ ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நன்றி.